Peppers Entertainment Television. Turn on the heat. அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஜெய் ஸ்ரீ குரு மகராஜி கி ஜெய் தா பிஞ்சட்டபகத்விஷே தனுபிருதாம் தாரித்ர்யமுத்ராத்விஷே சம்சாராக்கியதமோமுஷே புரரிபோஹோ வாமாங்கரீமாயுஷே கம்பாதீரமுபேயுஷே கவயதாம் திக்வா குடீம் ஜக்முஷே விஸ்வத்ராணபுஷே நமோஸ்து சததம் தஸ்மை பரம் ஜோதிஷே. அன்பர்களே, தொண்டை நாட்டினுடைய சிறப்பை பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் குறிஞ்சி என்கின்ற மலை நிலம், அந்த குறிஞ்சி திணை ஒழுக்கம் பற்றி பார்த்து கொண்டு வந்தோம். தொண்டை நாட்டிலே திருக்காலத்தி, திருக்கழுக்குன்றம் போன்ற சிவ புண்ணிய தலங்கள், தேவாரம் பெற்ற திருத்தலங்கள் விளங்குகின்றன. இப்படிப்பட்ட ஸ்தலங்கள் இந்த தொண்டை நாட்டிலே சிறப்போடு இருக்கின்றன. இந்த தேவார திருத்தலங்கள் வரிசையிலே நாம் முன்னர் வாயுஸ்தலம் என்பதாக போற்றப்படுகின்றது என்று திருக்காலத்தியை பற்றி நாம் பார்த்திருக்கிறோம். அவ்வாறு அந்த குறிஞ்சியில இந்த தலம் விளங்குவது போலே அடுத்து முல்லை. முல்லை என்றால் காடும் காடு சார்ந்த பகுதியும். அந்த முல்லை திணைக்கு உரிய ஒழுக்கத்தோடு அந்த மக்களும் அங்கே வாழ்கிறார்கள். இந்த முல்லை பகுதிகள் தொண்டை நாட்டில சிறந்து விளங்குகின்றன. திருமுல்லை வாயில் போன்ற தேவாரம் பெற்ற ஸ்தலங்கள் இங்கே விளங்குகின்றன. அடுத்து மருதம். மருதம் என்றால் வயலும் வயல் சார்ந்த இடம். மருத திணைக்குரிய ஒழுக்கத்தோடு மக்கள் சிறப்பாக வாழ்கின்றார்கள். இங்கே திருமால் பேரு முதலிய புண்ணிய சிவத்தலங்கள், பாடல் பெற்ற தலங்கள் விளங்குகின்றன. அடுத்து நெய்தல். நெய்தல் என்றால் கடலும் கடல் சார்ந்த இடமும். அந்த நெய்தல் திணைக்கு உரிய ஒழுக்கத்தோடு இப்போ மீனவர்கள் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி முறையோடு அவர்கள் வாழ்கிறார்கள். இங்கே திருவொற்றியூர், மயிலாப்பூர் போன்ற புண்ணிய க்ஷேத்திரங்கள், பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இந்த தொண்டை நாட்டிலே விளங்குகின்றன. இறுதியிலே பாலை நிலம். பாலை நிலத்திற்குரிய தெய்வம் நீதி என்று போற்றப்படுகின்ற துர்க்கை, அவளுக்குரிய வழிபாடுகளும் இங்கே சிறப்பாக நடைபெறுகின்றன என்று சேக்கிழார் சுவாமிகள் அந்த நாட்டில் உள்ள இடங்களை சொன்னது மாத்திரமல்ல, ஒழுக்கங்களை சொன்னது மாத்திரமில்ல, இந்த மாதிரி பாடல் பெற்ற ஸ்தலங்களை பற்றியெல்லாம் விரிவாக அவர் பேசுகிறார். இதையே அவர் பேச வேண்டும். மற்ற எத்தனையோ இலக்கிய கர்த்தாக்களும் இந்த நிலங்களை பற்றியெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் சேக்கிழார் சுவாமிகள் அந்த நிலத்தை சொல்வதோடு நிற்காமல், அந்த நிலத்திற்கு உரிய ஒழுக்கத்தை சொல்வதோடு நிற்காமல் எத்தனையோ சிவ புண்ணிய தலங்களை பற்றி பேசியிருக்கிறார். அதனால தான் அவர் தொண்டை நாட்டை மிகவும் போற்றி புகழ்ந்து பேசியிருக்கிறார். இப்படிப்பட்ட தொண்டை நாட்டிலே ஒரு சிறந்த நகரமாக விளங்குவது காஞ்சி மா நகரம். உலகத்தில் எல்லாம் அழிந்தாலும், ஊழிக்காலத்திலே அனைத்தும் அழிந்து விட்டாலும்,
காஞ்சிமா நகரம் எக்காலத்தும் அழியாது என்று போற்றப்படுகின்றது. இதை சிவபெருமானே அம்பிகையினிடத்திலே சொல்கிறார். இதே காஞ்சிபுரத்திலே இருக்கக்கூடிய குமரகோட்டம் என்ற முருகனுடைய திருக்கோயிலே அர்ச்சகராக இருந்த கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அந்த காஞ்சிபுரத்தை பற்றி கந்தபுராணத்திலே பேச வந்த பொழுது இதே கருத்தை அவரும் சொல்கிறார். உலகம் எல்லாம் அழிந்தாலும் என்றும் நிலையாக இருக்கக்கூடிய நகரம் காஞ்சி. கச்சி என்பது அதற்கு இன்னொரு பெயர், காஞ்சிமா நகர் என்று அவர் காட்டுகிறார். அதனாலே அந்த காஞ்சிபுரம் அமைந்துள்ள இடம் தொண்டை நாடு. காஞ்சிபுரத்திற்கு வேறு என்ன சிறப்பு என்றால் முக்திஸ்தலங்கள் 7 என்று சொல்லுவார்கள். அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா, பூரி, துவாரவதி சைவ சப்தைத மோக்ஷ ஸ்தலாக மோட்சதாயிகாக. இந்த 7 மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தலங்கள் என்று இந்த ஸ்லோகம் பேசுகிறது. இந்த ஸ்லோகத்திலே தென்னாட்டிலே இருக்கக்கூடிய ஸ்தலம் காஞ்சிபுரம் ஒன்றுதான். அதனாலே நாம் இந்த தொண்டை நாட்டையும் காஞ்சிபுரத்தையும் பற்றி பேசும் பொழுது நமக்கே நம்மை அறியாமல் முக்திஸ்தலங்களிலே ஒன்றாக விளங்குகின்ற காஞ்சி நமது தென்னாட்டிலே அதுவும் தமிழகத்திலே அமைந்திருக்கிறது என்று நாம் பெருமைப்படக்கூடிய நிலையிலே அமைந்திருப்பதை நாம் சிந்தித்து பார்க்கலாம். சம்ஸ்கிருதத்தில் ஒரு வாக்கியம் சொல்வார்கள், நகரேஷு காஞ்சி. நகரங்களிலேயே காஞ்சி தான் மிகவும் சிறந்தது, அழகானது என்று சொல்வார்கள். இந்த காஞ்சி எப்பொழுது உருவானது? சோழ தேசத்து மன்னன் கரிகால் பெருவடத்தான், கரிகால் சோழன். அந்த பேரை கேட்டாலே நமக்கு ஞாபகம் வரும் கல்லணை. கரிகாலன் என்பான் கட்டி வைத்தான் கல்லணை என்று பிற்காலத்தவரும் பாடினார்கள். காவிரிக்கு அந்த காலத்திலேயே அணை கட்டினவன், அந்த அணை கட்டி அதன் மூலம் விவசாயத்தை பெருக்கினவன். பாரத தேசமே விவசாய பூமி என்கிறார். அப்படிப்பட்ட கரிகால் பெருவளத்தான் வடநாடு நோக்கி அவன் படையெடுத்து செல்கிறான். அப்படி படையெடுத்து செல்லும் பொழுது இந்த காஞ்சிபுரம் அருகிலே வருகிறான். அந்த ஸ்தலத்தினுடைய பெருமையை உணர்ந்தான். அப்பொழுது நகரம் கிடையாது, அவன் உருவாக்கிய நகரம் காஞ்சிமா நகரம். அதையே தலைநகராகவும் கொண்டு ஆண்டான் என்று சரிதமானது பேசும். அதனாலே இந்த காஞ்சி என்பது மிகவும் சிறந்தது. அதனுடைய சிறப்பை மேலும் அனுபவிப்போம். நன்றி, வணக்கம்.